சுரக்காய் அடை வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யணுன்ட்டு. இந்த வெயிலுக்கு இந்த சுரக்காய் வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். அது பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்கு. அதே டைமில் அது மொறுமொறுப்பாகவும் மேல் பக்கமா இருக்கும். உள்ள ரொம்ப சாஃப்ட்னஸாவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதை சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது தெரியுமா? இது இவ்வளோ சாஃப்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சுரக்காய் அடை வந்து எப்படி செய்யணுன்ட்டு நம்ம முதல்ல பார்க்கலாமாங்க. நான் வந்து பாதி சுரக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு வெளிப்பக்கம். இது வந்து பிஞ்சு சுரக்காய். உள்ளே வந்து அந்த விதையை நீங்கள் நெசுக்குனீங்கன்னா நெசுங்கும். அதை வந்து அப்படியே நம்ம துருக்கி எடுத்துக்கலாம். இதுவே உங்ககிட்ட முத்தின சுரக்காவா இருந்தால் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யணும். இது வந்து பிஞ்சுன்றதுனால நாங்கள் அப்படியே சீவி எடுத்துட்டோம் பாதி சுரக்காவை. அப்புறம் வந்து நறுக்குன வெங்காயம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப ஒரு 4 வெங்காயம் நான் போட்டிருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுட்டே இருங்க. 1 கப்புன்றது 200 கிராம் இருக்கும். உப்பு வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போடுங்க. நான் ஆல்ரெடி போட்டதுனால உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு லைட்டாக சேர்த்தேன். கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு வீட்டிலே இருந்த கருவேப்பிலை செடிங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அலசிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன் கேட்டால் சுரக்காயிலே நிறைய தண்ணி இருக்குது. ஓகேங்களா? அது நீர்ச்சத்து நிறைந்தது. தனி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்பலாம் வேணாம், மைல்டாக கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் கோதுமை, அதான் 200 கப்புன்னு சொன்னாலாங்க 1 கப் இதுவில். இது 1/2 கப்புனா அது 100 இருக்குங்க கோதுமை. சேர்த்துட்டு எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியே தேவைப்படலைங்க. இது உப்பு வேணும்னா நீங்கள் நடுவில் டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணுன்னா சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு காட்டன் கிளாத், அதை ரேஷன் வேஸ்ட்டு இல்லை எதனா ஒரு கிளாத்தை போட்டுட்டுங்க, ஒயிட் கிளாத்தை அடியில் தட்டி வச்சிங்கன்னா அது தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெங்காய அடை வந்து நான் சின்ன சின்னதாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தண்ணி தொட்டுட்டிங்கன்னா கையில் ஒட்டாது அந்த மாவு. தொட்டிட்டு அதை அப்படியே உருட்டி தட்டி தட்டி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக. உங்கள் தோசைக்கல் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுது கொஞ்சம் பெருசு, நான் 3 அடை போடுறேன். எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த 1/2 கப்பு, அதான் 1/2 சுரக்காயில் எனக்கு வந்து மொத்தம் 12 அடை கிடச்சிது. இந்த மாதிரி இதே சைஸில் நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு 1, 2 எப்படி வாட்டப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட கொடுக்கலாம். சுரக்காய்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாருமே ஓடிடுவாங்க. இந்த மாதிரி கல் சூடானவுடனே 3த்தையும் போட்டுட்டு எண்ணெய் விட்டுடுங்க. 2 பக்கமும் ப்ரௌன் கலராக வரணும். திருப்பி திருப்பி போட்டு எடுத்து நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ வந்து சுரக்காயோடைய நன்மைகள் பார்க்கலாமாங்க. சுரக்காய் வந்து எது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு முதல்ல எல்லாருக்கும் தெரியுமா? சுரக்காய் நல்லது, நீர்ச்சத்து, வெயிட் லாஸ் பண்ணுன்றாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக எல்லாருக்கும் தெரியாது. உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடியது. நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால் உடலை வந்து எப்பவுமே அது வந்து கூல் பாடியாகவே வச்சுக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை குறைக்க உதவுகிறது. உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது ரொம்ப உதவுது. உடல் எடை எப்படி பேலன்ஸ் பண்ணுதுன்னா அந்த கலோரியை வந்து இது குறைக்கும். இதயத்துக்கு, இதய நல்லதுக்கு வந்து இது வந்து உதவும் ரொம்ப. ஹார்ட்டை ஹெல்த்தாக வச்சுக்கிறதுக்கு. ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது. அதான் பிபி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஹையாகவும் இல்லாமல் லோவாகவும் இல்லாமல். இந்த சுரக்காய் அடையில வந்து விட்டமின் சி, விட்டமின் பி இருக்குது. அதோடு இல்லாமல் நார்ச்சத்தும் இதில் இருக்குது ரொம்ப. இந்த கோடை காலத்தில் சாப்பிட இது வந்து ரொம்ப நல்ல காய். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுரக்காய் அடை செம ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு 1/2 அன் ஹவர் கூட எடுக்கலங்க இதை நான் செய்யறதுக்கு. பச்சரிசி மாவு, கோதுமை இருந்தால் போதும். இந்த சுரக்காய் இருக்குதா வீட்டிலையே செய்யலாம். ஓகேங்களா? நான் எந்த ஒரு இதுவெலாம் கூட வேறு எதுவும் சேர்க்கலை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்தது. காரம்லாம் கூட ரொம்ப இல்லை, மைல்டாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சுட சுட எடுத்து அந்த நிமிஷமே காலி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த சுரக்காய் அடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன போடலான்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை செய்ய ட்ரை பண்ணி போடுவேன். ஓகேங்களா? நான் சுரக்காய் அடை செய்கிற மாதிரி நீங்கள் எந்த இடம்லாம் வீட்டில் செய்வீங்கன்ட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் அதையும் வீடியோவாக எடுத்து போடுறேன். இது வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.